நாங்க ஆண்கள் தைரியசாலிகள். எங்கட தைரியத்தை பேச்சில காட்டுறது இல்ல, வீரத்துல காட்டுறது இல்ல, எங்கட தைரியத்தை வட்டியில காட்டுறது இல்ல. எங்கட தைரியத்தை காட்டுறது என்ன தெரியுமா? சுபகுக்கு பள்ளி போ, சுபகு பள்ளியில அதான் தைரியசாலி. ரிஜால், அல்லாஹ் சொல்ல ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். ஆம்பளையார் தெரியுமா? ஆம்பளையார் அவங்களுக்கு அல்லாஹ்ட திக்ர விட்டு தூக்கமோ ஏதோ வியாபாரமோ அவங்கள மறக்கடிக்க. 5 நேரம் தானே சகோதரர்களே, 50 நேரம் இல்லையே, 50 நேரம் இல்லையே. மௌத்து வரைக்கும் தானே தொழுகிறது, மௌத்தானது பிறகு தொழுகிறது இல்லையே. மௌத்தானது பிறகு இந்த தொழுகிறது. நாங்க பிள்ளையில பழக்கல்ல, எங்கட பிள்ளையில வைங்க. உதாரணமா ஸ்ரீலங்கனுக்கு எனக்கு பள்ளி இங்க, அடிக்கடி எனக்கு பள்ளி எங்களுக்கு இங்க. ஏன் பள்ளிக்கு தொலை வராம சாப்பாட்டுக்கு மட்டுக்கும் பள்ளி தேவை எங்களுக்கு. அதுதானே கம்யூனிட்டி சென்டர் இருக்குது, புக் பண்ண வேண்டிய சாப்பாடு போட வேண்டியது. பள்ளி 5 நேரம் தொலை வரணும். கண்ணியமிக்க சகோதரர்களே, மவுத்துக்கு பிறகு தொழுகிறது இல்லை, மவுத்து பிறகு தூங்குற வேலை. தாஜ்ஜத் இருக்குதா? கபர் இல்ல, சுபம் இருக்குதா? மவுத்து வரைக்கும். நம்ம கனடால மையத்தை விட்டு வைக்கிறது இல்லையே, மவுத்தான என்ன செய்வாங்க? எங்க இருக்குது மோச்சடி? மையத்தை எங்க வைக்கிறீங்க? பள்ளி தானே, அபூபக்கர்ல. அபூபக்கர்ல கொண்டு வைக்கும். அங்க சுபவ தொழுவ நடக்கும், கேட்டுடிக்க வேண்டியது. காலால நடந்து வராட்டி முதுகுல தூக்கியாவது வைப்பான் பள்ளி உள்ளுக்கு ஒரு நாளைக்கு. கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கையில பள்ளி வாசல்ல தொழுவை தவறக்கூடாது. நபியவங்க எவ்வளவு இறக்கம் எங்களோட, எங்களுக்கு எவ்வளவு துவா கேட்டோம். ஒரு நாள் நபியவங்க சொல்றாங்க, சஹாபாக்களே எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கு. நபியோட ஆசையை பாருங்க என்னன்னு. என்ன ஆசை தெரியுமா? யாராவது ஒருத்தரை தொழுவிக்க போடணும் பள்ளியில, மஸ்ஜிது நபவியில தொழுவிக்க போட்டுட்டு கொஞ்சம் வாலிபர்களை கூட்டி எடுத்துட்டு நான் போகணும். எங்க போகணும்? சில வீடுகளை பார்க்கணும். இந்த வீட்டுல தொழுற ஆம்பளை இருக்காங்களே, எங்க தொழுற ஆம்பளை? இந்த வீட்டுல தொழுறாக்கள், இவங்களோட வீடுகளை எரிக்கும். வீடு என்ன செய்யணுமா? ரசூலுல்லாஹ் ஆசை. அவ ஏன் வீட்டுல தொழுறது பாவம் இல்ல, நான் வீட்டை தொழுகிறேன் இல்ல சகோதரர்களே, அது முறை இல்ல, முறை இல்ல. அது வீட்டுல தொழுகிறது பெண்கள். நாங்க பள்ளிக்கு தான். இல்ல ஸ்னோ அடிக்குது, சூடு கூட, சூடு கூட என்ற சட்டம் இருக்கு, கொஞ்சம் பிற்படுத்தலாம். அதை தவிர வேற சட்டம் இல்லை இஸ்லாத்துல. குளிர் அடிக்குதா சகோதரர்களே, பிரச்சனை இல்லை, நடந்து போல. வேலை போற வாகனம் இருக்குது கையில, மழை பெய்தா சட்டம் இருக்குது இஸ்லாம். நாங்க பள்ளிக்கு போறோம். மஸ்ஜித் என்னத்துக்கு இருக்கு சகோதரர்கள்? இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி தந்தைகளை முன்னேற்று தான். இந்த மேராஜ், முழு உலகமும் ரஜப்ல மேராஜ பத்தி பேசுது. இன்றைக்கு முழு உலகத்திலையும் ரஜப் 27 வந்த மேராஜ். ரசூலுல்லாஹ் இவ்வளவு பெரிய பிரயாணம் போய் கொண்டு வந்து தந்த கிஃப்டை நாங்க மவுத் வரைக்கும் பாதுகாக்கிறது இல்லையா சகோதரர்களே? ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சு கொள்ளும், என்ன ஜொலி பண்ணினாலும் ஒரு நாளைக்கு கொண்டு இறக்க போறாங்க கபருக்குள்ள. இறக்க போறாங்களா இல்லையா? அன்றைக்கு தான் எங்களுக்கு விளங்கும் நான் தொழுதனா இல்லையா. அவ்வளுமா யுஹாசப், முதல் கேள்வி தொழுகை பத்தி தான். அது சரிந்தா தான் சகோதரர்களே மத்த எல்லாம் கேள்வி, வேற கேள்வி இல்லை. ஓ லெவல் ரிசல்ட்ஸ் இருந்தா தான் ஏ லெவலுக்கு போலாம். அது தான் மத்த யூனிவர்சிட்டி அது இதெல்லாம். இப்ப நாங்க இன்றைக்கு என்ன செய்யறோம் தெரியுமா? தொழாதவங்களையும் முஸ்லீம், அஸ்ஸலாமு அலைக்கும் முஸ்லீம் இல்ல, குஃபுர் தொலாட்டி குஃபுர். அது வேணுமென்று தொலாட்டி குஃபுர், சோம்பேறியா தொலாட்டி ஒரு தொழுவதான் பார்க்கலாம். எங்களை கொண்டு போய் மையத்தை கபருளுக்கு வச்சுட்டா யார் எங்களுக்கு செக்யூரிட்டி? தூங்க போறோம் சகோதரர்களே. தண்ணி எரிக்க கொள்ள உலகத்துல நாம அதிகமானவங்க போன்ல டைம் கழியும் குடும்பத்தோட. மௌத்தானத்துல போன் எடுபட்டுருமே, என்ன செய்யறது? கபருக்குள்ள நோன்றதுக்கு கொண்டு இல்லையே. போன் தருவாங்களா கபர்? ஐபோன் உண்டு. மதரசாவுக்கு பிள்ளைகள் வருது, எங்கட போனோட வருது பிள்ளைகள். ஸ்ரீலங்கால போனோட வரையுமா மதரசாவுக்கு? அது நாங்க பாடம் நடத்தினா போனை கிண்டுட்டு இருக்க. பாடம் நடத்தினாலும் ஏன்டா ஸ்கூல்லையும் போனை கிண்டுற, நீங்க நாங்க இங்கேயும் போனை தான் கிண்டுவோம். கபர்ல என்ன செய்ய போறோம் சகோதரர்களே? கபர்ல என்ன நடக்கும் தெரியுமா? அப்படியே போய் படுத்தத்தோட மண் கட்டி வைப்பாங்களே, மண் கட்டி ஒன்றை குழியாக்கி வச்சு விட்டுருவாங்க. வச்சா சரி எல்லாம் வந்துருவாங்க. கூட்டாளி நண்பர்கள் சாப்பிட வரணுமே, வீட்டை கோப்பி குடிக்க வரணுமே. நாங்க இப்ப தனியா ஃபேஸ் பண்ண போறோம். இப்ப என்ன செய்யும்? எங்களோட ஓதின குருவாண்டி கூட்டாளி அவர் தலைமாட்டில் வந்து நின்றுவார். நாங்க தொழுதமே மவுத்து வரைக்கும், தொழுவே உடல்லையே இது வந்து இருந்துரும் எங்களோட கால் மாட்டில். எங்களோட நோன்பு அது எங்களோட வலது பக்கம் வந்து நின்றும். நாங்க கொடுத்த சதக்கா இடது பக்கம். இந்த நாளும் தான் வந்து நின்று நம்மளோட கூட்டாளி மாதிரி அவங்க தான். யார் யாரு? 1 குர்ஆன், 2 தொழுக, 3 சதக்கா, 4 நோம்பு. அதுக்கப்புறம் அவங்களோடைய காலங்கடி. ஆகவே சகோதரர்களே நியத்து வைங்க, இதுக்கு பிறகு நான் எந்த தொழுகையையும் வீட்டில் தொழ மாட்டேன். நான் பள்ளி தான் போய் தொழுவேன். என்ன பிஸி, எனக்கு கோடி கணக்கு கிடைக்க போது இல்ல, தொழுகை தான் முக்கியம்.
தொழுகதான் முக்கியம், எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லை. 2 தொழுகையை சேர்த்து தொழ மாட்டேன் நான். ஊபர் ஓர் ரேன், ஊபர் ஓடுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்க செஞ்சான்டா சகோதரர்களே, இதை ஓடித்தான் முன்னு போகணுமா? இதை ஓடித்தான் நான் முன்னு போகணும். தொழுகையை நீங்க 2 நேரம் ஒண்டா தொழுது நீங்க சம்பாதிச்சு நீங்க கோட்டை கட்ட போறீங்களா? யோசிங்க இதெல்லாம். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, 2 நேரம் தொழுகையை ஒண்டா தொழுதா கூட நரகம் தான். தொழுகையில யாரும் விளையாடலாது சகோதரர்களே. அதனால நீயத்து வைங்க, இன்றிலிருந்து நான் ஒரு தொழுகை மௌத்தா போறேன், தொழுது தான் மௌத்தாகிறேன். இருந்து தொழுவுறது ஏலாதா, இருந்து தொழுவுறது ஏலாதா, தூங்கிட்டு தொழுவுறது, தண்ணிய பாவிக்க ஏலாதா, மண்ணால தயமம் செய்யறது, மண்ணும் இல்லையா ஃபாகிது துஹ்ரைன், 2ம் இல்லாம தொழுவுறது. தொழுகையை ஒரு நாளும் தவற விடக்கூடாது. 2வது சகோதரர்களை நீயத்து வைங்க, இதற்கு பிறகு நான் பள்ளியில போய் தொழுவேன் இன்ஷா அல்லாஹ். உங்களோட வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்ப்பீங்க. நீங்க நடந்துட்டு போன ஒவ்வொரு 8க்கும் கூலி கிடைக்கும். உங்களோட எல்லாமே சந்தோஷமா மாறும் இன்ஷா அல்லாஹ்.